ஒரு சின்ன கிராமத்துல அழகான ஒரு சின்ன வீடு இருந்தது. அந்த வீட்டுல கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவங்களோட மகனோட வசிச்சு வந்தாங்க. காலையில எந்திரிச்சதுமே அந்த கிளி குருவில கத்துற சவுண்டோட அந்த பாலை மெதுவா கறந்துட்டு இருப்பாங்க. கொண்டு போய் முதல்ல பால் பண்ணையில கொடுக்கறதா அவங்களோட வேலை. அம்மா, இந்த மாடு எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் பால் கறந்து பார்த்தேம்மா, ஒரு சொட்டு கூட வரல. நீங்க கறந்தா மட்டும் வருது. கண்ணா, பால் கறக்கலாம் உனக்கு இப்போ வயசு கிடையாது கண்ணா. நீ பெரியவனானதுமே நீ தான் இந்த மாட்டுலேருந்து பாலை கறந்துட்டு போய் பால் பண்ணையில கொடுத்துட்டு வரணும். அப்போ உனக்கு அம்மா எப்படின்னு சொல்லித்தரேன், சரியா? இந்த மாடு என்கிட்ட மட்டும் சரியா பேச மாட்டேங்குது. அதான் நான் பால் கறந்தா எனக்கு பால் கொடுக்க மாட்டேங்குது. சரியான மாடா இருக்குதுங்கம்மா. கண்ணா, அந்த மாடு தப்பு பண்ணலப்பா. நீ தான் கறக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி கறந்தாதான் அதுலேருந்து பால் வரும். நீ கறக்கிறது சரியில்லாமல் இருக்கும், அதனால தான் அதுலேருந்து பால் வரல. அம்மா உனக்கு பெரியவனானதுமே எப்படின்னு சொல்லித்தரேன், சரியா? சரி சரி, நான் சீக்கிரம் பாலை கறக்கிறேன். நீயும் அப்பாவும் போய் பால் பண்ணையில் ரெண்டு பேரும் சேர்ந்து பால் கொடுத்துட்டு வந்துருங்க, என்ன? அந்த பையனும் அவங்க அம்மா எப்படி பால் கறக்குறாங்கன்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். என்னங்க, பாலெல்லாம் கறந்து வச்சுட்டேங்க. நீங்களும் சக்தியும் போய் பால் பண்ணையில் பாலை கொடுத்துட்டு வந்துருங்க, என்ன? அப்பனா தான் நம்ம சீக்கிரம் அடுத்த வேலையை பார்க்க முடியும். சக்தியை கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, நான் ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும், என்ன? அடடா, இன்னைக்கு காலைல வெள்ளனே எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்ட போல. நான் தான் இன்னைக்கு லேட்டா. நீங்க ரெண்டு பேரும் வெள்ளனே எந்திரிச்சிட்டீங்களே. சரி சரி, நாங்க போய் கொடுத்துட்டு வந்துடுறோம். சக்தி, நீ வா அப்பா கூட அந்த பால் எடுத்துட்டு வாப்பா. நம்ம போய் பாட்டிட்ட பால் பண்ணையில கொடுத்துட்டு வந்துருவோம், என்ன? அப்பா சரிங்கப்பா, நானும் வரேன். ரெண்டு பேரும் சேர்ந்து பால் பண்ணையில போய் பால் கொடுத்துட்டு வரலாம், சரியா? அவங்க ரெண்டு பேரும் அந்த பால் எடுத்துட்டு பால் பண்ணைக்கு போனாங்க. பாட்டி, இந்தங்க பாட்டி பால். இதை எவ்வளோ லிட்டர் இருக்குன்னு அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு பணம் கொடுங்க பாட்டி. அடடே சக்தி கண்ணா, அந்த அளவுக்கு பெரிய பையனாயிட்டியாக்கும். இப்படிதான் அம்மா அப்பா பேச்சுக்கிட்டு சமத்தா இருக்கணும், என்னப்பா? உன்னை கை குழந்தையில பார்த்தேன், இப்ப எப்படி வளர்ந்துருக்குற? பாட்டி, நான் எப்பவுமே அம்மா அப்பா பேச்சு கேட்டு சமத்தா இருப்பேன் பாட்டி. பால் பண்ணையில இனிமேல் நான் தான் போட வருவேன் பார்த்துக்கோங்க. நான் இருக்க பெரிய பையன் ஆகுறேன்ல, அதனால நான் தான் வருவேன். அம்மா, எவ்வளோ பால் இருக்குன்னு அளந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பணத்தை கொடுங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. சக்திக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால கிளப்பி விட்டு போகணும். அவன் தனியாக விட்டுட்டு போனால் அழுவான் தான் அவனை கூட்டிகிட்டு வந்தேன். சீக்கிரம் கொடுக்குறீங்களா? இந்த கொஞ்சம் பொறுக்கண்ணு, அளந்து ஊற்றிட்டு எவ்வளோ பணம் கொடுக்குறேன். அந்த பாட்டியும் அளந்து ஊத்திட்டு பணத்தை கொடுத்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. வர வழியில அங்க ஒருத்தர் சூடா பரோட்டாவை போட்டுட்டு இருந்தாரு. அங்க பார்த்துட்டு அந்த சக்திங்கிற பையன் நின்னுட்டான். அந்த பரோட்டா பத்தி அவனுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது. அப்பதான் அவன் முதல் தடவை பாக்குறான். அப்பா, என்னங்கப்பா அது? அது என்னமோ கல்ல சூடா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்து பார்த்தா அது தோசை மாதிரில இருக்கு. அட, அது தோசை இல்லப்பா, அது பேரு பரோட்டா. அது ரொம்பவே சுவையா இருக்கும் பார்த்துக்க. அது மைதா மாவுல பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். இங்க டவுன் சைட்ல நிறைய இடத்துல கிடைக்கும். ஆனா நம்ம கிராமத்துக்குள்ள யாரும் போறதில்ல. இப்போதான் முத தடவை நானே இந்த கடையை பாக்குறேன். இப்போதான் எனக்கு தெரிஞ்ச இந்த கடையை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, நீ வா, உனக்கு 2 புரோட்டா வாங்கி தரேன். நீ இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையில, சாப்பிட்டு பாரு. அப்பா, நிஜமாவா? எனக்கு அந்த புரோட்டா நீங்க வாங்கி கொடுக்க போறீங்களா? நான் கேட்டா நீங்க திட்டுவீங்கன்னு எதுவுமே கேட்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வாங்கி கொடுங்க அப்பா. அதுக்கு என்ன கண்ணா, உனக்கு போய் புரோட்டா வாங்கி கொடுக்காம இருப்பேனா? சரிவா, அப்பா உனக்கு வாங்கி கொடுக்குறேன். ஏங்க, என் பையனுக்கு நல்லா 2 புரோட்டா சூடா எடுத்து கொடுங்க. அவன் ரொம்ப ஆசைப்படுறான். கொஞ்சம் நல்லா போட்டு கொடுங்க, என்ன? கொஞ்சம் பிருங்க சார், நான் ரொம்ப சுட சுட வச்சிருக்கிறேன். நல்லா போட்டு தரேன். இருங்க, 2 புரோட்டா தானே, இந்த போட்டு தரேன். இப்போதான் இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர், பார்த்துக்குங்க. கொஞ்சம் பிருங்க. அந்த கடைக்காரர் சூடா அந்த புரோட்டாவை போட்டு கொடுத்தாரு. அந்த சக்திங்கிற பையனுக்கு அந்த புரோட்டாவோட சுவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பா, எனக்கு இந்த புரோட்டாவோட சுவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கப்பா. எனக்கு இன்னும் 2 புரோட்டா வேணும் அப்பா. ஆகா, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ருசியான உணவை நான் சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் நல்லா புரோட்டா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பினாங்க. என்னங்க, உங்களை என்ன சொன்னேன்? சக்தி சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன்ல. அவன் பாருங்க, இப்ப ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுல்ல. அவன் எப்ப கிளம்பி எப்ப போறதுங்க? ஏங்க இப்படி பண்றீங்க? எதுக்கு இவ்வளவு லேட்டு? அம்மா, அங்க சூடா ஒரு கல்லுல புரோட்டான்னு ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தாங்கம்மா. அப்பா எனக்கு அதை வாங்கி கொடுத்தாரு. அதோட சுவை ரொம்பவே அருமையா இருந்துச்சுமா. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சுவையான உணவை நான் சாப்பிட்டதே இல்லை. என்னது, புரோட்டா வாங்கி கொடுத்தாரா? ஏங்க, எதுக்கு அவனுக்கு அந்த புரோட்டாலாம் வாங்கி கொடுக்குறீங்க? இதெல்லாம் தேவையாங்க உங்களுக்கு? என்னைக்காவது ஒரு நாள் தானமா சாப்பிட்றான். பையன் வீட்டு சாப்பாடே எத்தனை நாள் சாப்பிட முடியும் சொல்லு? அவன் கடையில ஏதாவது சாப்பிட்டாதானே அவனுக்கு கொஞ்சம் மன திருப்தியா இருக்கும். சரி வாங்க போவோம். அவங்க அப்பா அந்த சக்திங்கிற பையனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்பா, ஒரு வழி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் ஆயிடுது. நம்ம வெங்காய தக்காளிலாம் அறுவடை பண்ணி போய் வித்துட்டு வருவோம். நேரத்தோட போனாதான் நிறைய விற்க முடியும். அவங்க அம்மா அவங்க தோட்டத்துல விளையிற வெங்காய தக்காளிலாம் அறுவடை பண்ணி கிராமத்துக்குள்ள போய் விற்க போவாங்க.
இப்படிதான் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் போயிட்டு இருந்தது. அவங்க அப்பா சாயந்தரம் ஆனதுமே அந்த சக்திங்கிற பையனை கூப்பிடுறதுக்காக ஆளா போய் நிப்பாரு. அப்பா நான் வந்துட்டேன் அப்பா. கண்ணா ஸ்கூல்ல நல்லா படிச்சியாப்பா? டீச்சர் நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்கப்பா, இன்னைக்கு நான் நிறைய பாடம் படிச்சேன் தெரியுமா? அப்பா உங்ககிட்ட எனக்கு கேட்கணும். நான் காலையில ஒரு இது வாங்கி கொடுத்தீங்களா பரோட்டா, எனக்கு இப்போ அதையும் வாங்கி கொடுங்கப்பா. எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது. மதியானமே எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா சாயந்தரம் போய்க்கலான்னு விட்டுட்டேன். புரோட்டா தானே, நீ நல்லா படிச்சா அப்பா உனக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பேன். சரிவா, அப்பா உனக்கு புரோட்டா வாங்கி தரேன். அவங்க அப்பாவும் அந்த புரோட்டாவை சாப்பிட்றதுக்காக கூட்டிட்டு போனாரு. அவனோட புரோட்டா கணக்கு வர வர அளவில்லாம போச்சு. ஒரு நாளைக்கு 2 சாப்பிட்டோமே, அடுத்த நாளைக்கு 5, 6ன்னு போய்கிட்டே இருந்தது அவனோட கணக்கு. சாயந்தரம் லேட்டா தான் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா நான் வந்துட்டேம்மா. அப்பா எனக்கு கடையில் புரோட்டா வாங்கி கொடுத்தாரு. நான் அதை சாப்பிட்டுட்டே வந்துட்டேன் தெரியுமா. இன்னைக்கு மட்டும் நான் 7 புரோட்டா சாப்பிட்டேம்மா. அதோட அளவு எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு பசியே அடங்க மாட்டேங்குது தெரியுமா. எனக்கு இன்னும் சாப்பிடணும் போல இருக்கு. காலையில் எப்படா எந்திரிப்பேன், எப்படா அந்த புரோட்டாவை சாப்பிடலாம் தான் ஆசையாக இருக்குது. காலைல எந்திரிச்சதுமே நீ வெள்ளனே எழுப்பி விட்ருங்க, நானும் அப்பா கூட போய் சாப்பிட்டு வந்துடுறேன். என்னங்க நீங்கள், நான் அப்புறம் வீட்டில் எதுக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன்? அவனுக்கு 2 நேரமும் கடையிலே வாங்கி கொடுத்தீங்கன்னா வீட்டில் நான் எதுக்கு சாப்பாடு செய்கிறேன்? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? சரி கண்ணா, நீ உள்ளே போய் தூங்கு போ. அந்த பையனும் உள்ளே போய் தூங்கலான்னு போனான். என்னங்க நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் இப்படி நடக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவனுக்கு வர வர கடையிலே வாங்கி கொடுத்து பழக்கிறீங்க. அவன் பாருங்க, காலையில் வெள்ளனே அனுப்புங்க, நான் புரோட்டா சாப்பிடணும்னு சொல்கிறான். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை விட்டுருங்க. என்னம்மா நீ? குழந்தைங்க ஆசைப்பட்டா என்னைக்கா ஒரு நாள் வாங்கி தர தானே செய்ய முடியும். அவங்க ஆசைப்படுறாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு? நம்ம வேணான்னு கூட்டிட்டு வந்தா அவங்க மனசு கஷ்டப்படாதா? என்னைக்கா ஒரு நாள் தானே அவன் சாப்பிட்டு போகட்டுமே. என்னைக்காவது ஒரு நாள்னா பரவாயில்லைங்க. அவன் பார்த்தீங்களா, காலையில் எந்திரிக்கிறப்பே அந்த நினைப்போட தான் எந்திரிக்க போகிறான். அவன் புரோட்டா சாப்பிடணுன்றது அவன் நோக்கமாகவே ஆக போகுது. தயவு செஞ்சு அதை வாங்கி தரதை நிறுத்திடுங்க. இனிமேல் அவனை எதுக்குமே கூப்பிடாதீங்க வெளியே போகிறதுக்கு. சரி விடு, இப்போ அவனுக்கு புரோட்டா வாங்கி கொடுக்க கூடாது, அவ்வளவுதானே. நான் இனிமேல் வாங்கி கொடுக்கல, சரியா? சரிம்மா, என்னை காலையில் வெள்ளனே எழுப்பிடு, நான் பால் பண்ணைக்கு போயிட்டு வந்துடுறேன். அவங்க எல்லாரும் இரவு நேரத்தில் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. காலையில் வேலைனே அவங்க அம்மா பாலை கறந்து வேலையை அவங்களோட கணவர்கிட்ட கொடுத்து விட்டாங்க. சரிம்மா, நான் தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ள இதை போய் பால் பண்ணையில கொடுத்துட்டு வந்துடுறேன். அவன் எந்திரிச்சானா எப்படி என் கூட வரேன்னு சொல்லி அடம் பிடிப்பான். நான் அதனால முன்கூட்டியே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன, அவன் வந்தா அப்பா போயிட்டாருன்னு சொல்லிடு. அந்த மாதிரி அவங்க அப்பா வேகமாகவே கொண்டு போய் பால் பண்ணையில் போட போயிட்டாரு. அவங்க அம்மா வெங்காயத்தெல்லாம் அறுவடை பண்ணி அதெல்லாம் காய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, அப்பா எங்கம்மா? என்னை விட்டுட்டு எதுக்கு போனாரு? நான் தான் காலைல வெள்ளனே எழுப்புங்கன்னு சொன்னேன்ல, நான் போய் புரோட்டா சாப்பிட்டுருப்பேன்ல. இல்லப்பா, அப்பாவுக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது, அதனாலதான் அப்பா சீக்கிரமே எந்திரிச்சு போயிட்டாரு. நீ போய் உள்ள போய் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு வா. இல்லம்மா, எனக்கு பால் பண்ணைக்கு வழி தெரியும். நான் அப்படியே போறேன். புரோட்டா சாப்பிட்டு வரேன். இங்க பாரு, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், அந்த புரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னா கேட்க மாட்டியா? அந்த புரோட்டா சாப்பிட்றதுக்காகவே காலையில வெள்ளனே எந்திரிக்கிற. இனிமேல் அந்த பக்கத்து போய் புரோட்டா வாங்கி சாப்பிட்றத பார்த்தே அடிச்சு போடுவேன் சக்தி. எனக்கு புரோட்டா வேணும். என்னால புரோட்டா சாப்பிடாம இருக்க முடியாது, வேணும். அவங்க அப்பா பால் பண்ணைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்பா அவங்க பையன் அழுகிறத பார்த்தாரு. சக்தி, என்னாச்சுப்பா? எதுக்கு அழுதுட்டு இருக்கிற? என் பையனை எதுக்குமா அழுக வச்சுட்டு இருக்கிற? பாவம், அவன் எப்படி அழுகுறான் பாரு. ஏங்க, நான் சொன்னேன்ல அவனுக்கு புரோட்டா வாங்கி கொடுத்து பழக்காதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா, அதே பழக்கத்துக்கு வந்துட்டான். அவன் அங்க போய் சாப்பிடாம அவனால இருக்க முடியல பாருங்க. அங்க கூட்டிட்டு போன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது சொல்லுங்க? இவன் அழுதுட்டே கிடக்கட்டும், நீங்க போய் வாங்கிலாம் கொடுக்காதீங்க. என்னம்மா நீ அவன் அழுகிறத பார்க்க சொல்றியா? 2 புரோட்டா மட்டும் வாங்கி கொடுக்குறேன், அப்பதான் கொஞ்சமாச்சு சமாதானமாவான். இவன் எப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி நம்மளால வேலை பார்க்க முடியும் சொல்லு? பரவாயில்ல, அவன் எவ்வளவு நேரம் அழுகுறான்னு நானும் பாக்குறேன். நீங்க அதை வாங்கி கொடுக்க கூடாதுன்னா கொடுக்க கூடாதுதான். நீங்க பேசாட்டு வேலையை பாருங்க, நானும் வேலையை பாக்குறேன். அவன் உட்காந்து அழுகட்டும், நீங்க ஸ்கூலுக்கே போக வேண்டாம். அந்த பையனும் சாமானியமா அவன் அழுகையை நிப்பாட்டவே இல்லை. அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நைட் டைமே அந்த பையன் அந்த புரோட்டாவோட நினைப்ப விடவே இல்லை. இவன் காலையிலேருந்து ஒரு சமத்துக்குனாலும் சாப்பிட்ருக்கானா பாரு. இவனை எப்படியாச்சும் சாப்பிட வைக்கணுமே. எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இவனை இப்போ எப்படி சாப்பிட வைக்கணும் மட்டும் பாருங்க. கண்ணா, நீ கேட்ட புரோட்டாவா அம்மாவே போட்டு தர என்ன? ஆனா இந்த புரோட்டா காப்பி கலர்ல தான் இருக்கும், வெள்ளையா இருக்காது. என்னப்பா? அம்மா, எனக்கு புரோட்டா போட்டு தர போறீங்களா? எனக்கு சந்தோஷமா இருக்கு அம்மா. காலேருந்து சாப்பிடணும்னு நினைச்சேன், நீங்க தான் இனி சாப்பிடவே இல்லை. நீங்களாவது போட்டு தரேன்னு சொல்லியிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். எனக்கு போட்டு கொடுங்க. கண்டிப்பா அம்மா உனக்கு புரோட்டா போட்டு தரேன். ஆனா ஒண்ணு, நீ எப்பவும் அடம் பிடிக்க கூடாது, சரியா? சரிங்கம்மா, எனக்கு 2 நாளைக்கு ஒரு தடையாவது இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் அடம் பிடிக்கவே மாட்டேன்.
அவங்க அம்மா கோதுமையில அந்த புரோட்டாவை போட்டு கொடுத்தாங்க. அந்த பரோட்டாவோட டேஸ்ட் அப்படியே இருந்தது. அந்த பையனும் அதை சாப்பிட்டுட்டு முழுசா அவன் புரோட்டானே நினைச்சிட்டான். ஐய் அம்மா, இந்த புரோட்டா ரொம்பவே நல்லா இருக்கம்மா. நான் கடையில சாப்பிட்டதை விட இந்த புரோட்டா ரொம்பவே அருமையா இருக்கே. அதை விட இது ரொம்ப சாஃப்டா இருக்கம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு உங்களோட அந்த கோதுமை புரோட்டாவை போட்டு தர முடியுமா? சக்தி கண்ணா, நீ சாப்பிட்டுட்டேல, வீட்டுக்குள்ள போய் பாடு. அப்பாவுக்கு நான் 2 புரோட்டா போட்டு கொடுத்துட்டு வரேன். என்ன ஏமா, எப்படிதான் இதை போட்டா அப்படியே புரோட்டா மாதிரியே இருக்கு. இந்த கோதுமை மாலை இப்படி ஒரு பொருளை செய்ய முடியுமான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. பார்த்துக்க, சூப்பரா இருக்கு இந்த புரோட்டாப்பா. ஏங்க, அவன் அழுகை எப்படி நிறுத்ததுன்னே தெரில. அதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. மைதா மாவில் போகிறத விட கோதுமை மாவு ரொம்ப உடம்புக்கு சத்தானதே, அதில் போட்டு கொடுத்தா உடம்புக்கும் நல்லதுன்னு அதிலே போட்டு கொடுத்தேன். ஆனால் இந்த அளவு டேஸ்ட்டாக வரும்னு எனக்கே தெரியாதுங்க. அதுலேருந்து அந்த பையன் புரோட்டா கேட்டு அடம் முடிச்சானா அவங்க அம்மா கோதுமை மாவுலே புரோட்டா போட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்கன்னு தேவையில்லாத உணவுகள்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. அவங்களுக்கு என்றைக்குமே சத்தான உணவுகளை வாங்கி கொடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.